அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2025க்கு தயாராக உள்ள மாணவர்களுக்கான வகுப்புகள் பற்றிய என்னுடைய எதிர்கால நோக்கங்களை பற்றி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த காணொலியை தயார் செய்திருக்கிறேன். 2024ஆம் ஆண்டுக்கான பரீட்சை செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு அடுத்த தினம் செப்டம்பர் 16லிருந்து நான் இந்த 2025க்கு பரீட்சைக்கு தயாராகிற மாணவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். முதற்கட்டமாக அவர்களுக்கு நான் தரம் 2 என்கின்ற என்னுடைய பயிற்சி நூல் 8 மாதிரி பயிற்சித்தாள்கள், தரம் 3 என்கின்ற என்னுடைய பயிற்சித்தாள்கள் 14, அவை அனைத்தும் வினாத்தாள் 1க்கு விடியளிக்கின்ற நுண்ணறிவு வினாக்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. அவைகளெல்லாம் கற்பித்து தெளிவுபடுத்திவிட்டேன். அதைத் தொடர்ந்து நான் அவர்களே கடந்த வருடம் 2024 நவம்பர் டிசம்பரிலிருந்து என்னுடைய தரம் 4க்காக நான் தயாரித்த நுண்ணறிவு பயிற்சிகள் என்கின்ற பயிற்சித்தாளில் 22 பயிற்சிகள் முதலாவது தரம் 4க்காகவும் தரம் 5க்காக 15 பயிற்சித்தாள்களையும் கொண்டு அது மொத்தம் 37 நுண்ணறிவு பயிற்சித்தாள்கள். அதில் 22 பயிற்சித்தாள்கள் இதுவரையில் கற்பித்துவிட்டேன். அந்த நுண்ணறிவு பயிற்சித்தாள்கள் அனைத்தையும் நன்று கற்று விளங்கிய மாணவர் நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலை, நுண்ணறிவு சார்ந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு உரிய தகுதியான நிலை அடைந்திருப்பார்கள் என்பது அவர்களுடைய வெளிப்படுத்துகை மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் கடந்த தை மாதத்திலிருந்து மாணவர்களை கற்பிப்பது மட்டுமல்ல, மாணவர்களிடமிருந்தே அவர்கள் கற்றவற்றை விளங்கி வெளிப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டேன். அது மிக சிறப்பாக நல்ல பெறுபேறை எனக்கு தந்திருக்கின்றது. மாணவருக்கு கற்பிப்பது ஒரு பொருட்டல்ல, கற்றதை பிள்ளை விளங்கி தானாக சுயமாக விளங்கப்படுத்துவது மிக உன்னதமானது. அந்த வகையில் இதுவரையிலே 500க்கும் மேற்பட்ட காணொளிகள் அந்த மாணவர்களால் அவர்களாக விளங்கி விடையளிக்கின்ற பகுதிகளாக வழங்கி இருக்கிறேன். அவை அனைத்துமே உன்னதமானது. இதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், குழந்தைகள் தங்கள் மழலை குரலில் இனிமையாக என்னை விட உண்மையிலேயே சிறப்பாக உள்ளதை ஒத்துக்கொள்கிறேன். இப்பொழுது நான் கற்பிப்பது என்னுடைய வயதுக்கேற்ப, ஆனால் அந்த குழந்தைகள் புரிந்து விளங்கி கற்பிப்பது மழலை குரல். அப்போ அந்த இனிய குரல் அவை விளங்கின ஆர்வமும் வெளிப்படுத்துகிற உற்சாகமும் மிக உன்னதமாக இருக்கின்றது. அந்த வகையில் 500 காணொளிகள் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இப்போ இந்த யூடியூப் சேனல் கிடைத்திருப்பது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. ஏனென்றால் யூடியூப் பற்றி உங்களுக்கு தெரியும், பல கெடுதல் இருக்கும், சில நன்மை இருக்கும். அந்த சில நன்மைகளில் இது இந்த கற்பித்தலும் ஒன்று ஆகும். இதனால் நான் பல கெடுதல் என்று சொல்கிறேன். யூடியூப் என்பது கெடுதல் கணக்க செய்கின்றது, பல சில நன்மைகளை செய்கின்றது. அறிவியல் ரீதியாக அந்த வகையில் ஒரு சொற்ப அளவில் இந்த கல்வியிலும் அது சேவையாக இருக்கின்றது. அந்த சேவை அடிப்படையில் நான் இப்பொழுது என்னுடைய காணொளிகள் மாத்திரமல்ல, மாணவர்களால் வெளிப்படுத்துகிற காணொளிகளையும் அதில் பதிவேற்றம் செய்து ஒரு நல்ல சேவை செய்ய கிடைத்துள்ளமையிட்டு பெருமிதம் அடைகின்றேன். இனி தொடர்ச்சியாக உள்ள மாணவர்களுக்கு கற்பித்தல் பற்றிய தகவல்களை தருகின்றேன். மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் வரை எக்ஸாம் நடக்கின்ற காலப்பகுதி வரையில் நான் அவர்களுக்கு
என்னுடைய வெற்றிக்கணிகள் என்கின்ற பயிற்சித்தாளில் இருந்து, அதாவது என்னுடைய வெற்றிக்கணிகளில் வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 என அரச பரீட்சை போன்று கடந்த கால அரச பரீட்சைகளை ஆதாரமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட பரீட்சைத்தாள்களை 12 வினாத்தாள் 1, 12 வினாத்தாள் 2, ஒவ்வொரு வினாத்தாளும் 8 பக்கங்களாக A4 ஷீட்டில் 8 பக்கங்களாக மொத்தம் ஒவ்வொரு பரீட்சைத்தாளும் 16 பக்கங்களை கொண்டதாக மொத்தம் 12 பரீட்சை, அதாவது பார்ட் 1 12, பார்ட் 2 12, மொத்தம் 24 பரீட்சை. ஆனால் ஒரு பரீட்சைத்தாள் 8 பக்கங்களாக இருக்கும். அப்போ 8 மற்றும் 16. இந்த பரீட்சைத்தாள்களில் என்னால் இயன்ற அளவில் கடந்த கால அரச பரீட்சையை கொண்டு எதிர்கால எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கியதாக பயிற்சிகளை வழங்கியிருக்கிறேன். அந்த பரீட்சைத்தாள்கள் தான் நான் இனி கற்பிக்கப் போகின்றேன். அந்த கற்பிக்கின்ற விடயங்கள் பிள்ளைகள் விளங்கிக் கொள்கிற வகையில் நான் நாளாந்த வகுப்புகளில் அதை கற்பிப்பேன். மாணவர்கள் ஊடாக வெளிப்படுத்துகையும் செய்வேன். ஆயினும் அது காணொலியாக தனித்தனி காணொலிகளாக வெளியிடுவதில்லை. மாணவர்கள் கற்றதை விளங்கி எனக்கு ஒப்புவிப்பார்கள். அந்த காணொலிகள் நான் பதிவேற்றம் செய்ய மாட்டேன். நான் கற்பிப்பவை மட்டும்தான் பதிவேற்றம் செய்வேன். என்ன காரணம் என்று சொன்னால், அது வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 பயிற்சிகளை செய்கின்ற பயிற்சியும் மாணவர்களுக்கு பிறகு, அதாவது மே, ஜூன், ஜூலை மாதங்களில் கடந்த கால அரச பரீட்சைத்தாள்கள் கற்பிக்க இருக்கின்றன. அதில் தான் மாணவர்கள் வெளிப்படுத்துகை மீளவும் ஆரம்பிக்கப்படும். அதில் சிறந்த ஆற்றல் உள்ள மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி சிறந்த பெறுபேறு பெற வழிகாட்டுவன். இப்போ இந்த காணொலியை நான் உங்களுக்கு வழங்குகிற முக்கிய நோக்கமே, என்னிடம் கல்வி கற்பதற்கு மாதாந்தம் 500 ரூபாய் செலுத்தி மாதாந்தம் கற்பதற்கு வசதி இல்லாதவர்கள் அந்த காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு கூடி தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் கல்வி என்பது ஒரு செல்வம். அந்த செல்வம் எல்லாருக்கும் பகிர கிடைக்க வேண்டும், எல்லோரும் நன்மை அடைய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தான் நான் இதனை வெளிப்படுத்துகின்றேன். தொடர்ச்சியாக நான் அவ்வப்போது எனக்கு மனதில் தோன்ற கருத்துக்களை தங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பேன். அப்போ மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து வகுப்பறை கற்பித்தல்கள் காணொலிகளாக என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வேன் என்பதை இப்போ இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு தற்பொழுது விடைபெறுகின்றேன். நன்றி.